இஷா தொழுகை என்றால் ஈமான் உள்ளவர்களுக்கு இனிக்க வேண்டும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுகைகளை குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த 2 தொழுகைகளும் ஈமான் இல்லாத முனாஃபிக்குகளுக்கு தொழுவது பாரமாக இருக்கும். இன் அஸ்கல ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன். முதலாவது சொன்னார்கள் ஸலாத்துல் இஷா. இஷா தொழுகை விருப்பம் யாருக்கு இல்லையோ அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறது. யார் இரண்டாவது சுபகு தொழுகையை சொன்னார்கள். இதுவும் முனாஃபிகீன்களுக்கு சிரமமாக இருக்கும். சகோதரர்களே, இன்னும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் எந்த சமூகமும் தொழாத தொழுகையாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு மாத்திரம் அல்லாஹ் தந்த தொழுகைதான் இஷா தொழுகை. அபூதாவூதில் வருகிறது ஹதீஸ். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார், இந்த இஷா தொழுகையிலும் சுபகு தொழுகையிலும் அல்லாஹ் வைத்திருக்கும் கூலியை அறிந்தால் நடக்க முடியாது